திடீர்னு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கையில இந்த ஒரு கோட்டை படிக்கும்போது ரொம்ப நேரம் அதுவே வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னு கேளுங்க. ஒன்லி ரீசன் யூ நோ ஹவு டு ரைட் அ பைக் இஸ் வென் சம்ஒன் யூ ட்ரஸ்டட் லெட் இட் கோ ஆஃப் யூ அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த குரங்க படம் எல்லாம் அடிச்சுட்டு நல்லா அந்த சைக்கிள் ஓட்டி பழகில பின்னால உங்களுக்கு பிடிச்சிருக்கிற வீட தயவு செஞ்சு விட்டுறாதன்னு கெஞ்சி இருப்பீங்கோ, கதறி இருப்பீங்கோ. அது இருந்தா தான் அந்த சைக்கிளையே உங்களால ஓட்ட முடியுங்கிற நம்பிக்கையில தான் ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு கை விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் பயந்தீங்கோ, அழுதீங்கோ, ஆல்மோஸ்ட் விழுகிற மாதிரி ஆயிட்டீங்கோ. உங்ககிட்ட சொல்லாமையே விட்டுட்டாங்கன்னு அவிக மேல கோவிச்சிட்டீங்கோ. ஆனா அவங்க லெட் கோ பண்ண அந்த மொமெண்ட்ல தான் அதை உங்களாலேயே பண்ண முடியும் அப்படின்னு நீங்க டிஸ்கவர் பண்ணிருப்பீங்க. லைஃபும் அதே மாதிரி தானோ. ஸ்கூல் முடிக்கல சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அங்கேயே நின்று போகுது. காலேஜ் முடிக்கல ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ் முடிஞ்சு போகுது. ஏதோ ஒரு நேரத்துல கம்பெனி மாற வேண்டியவர், உங்க ஃப்ரெண்ட்ஸை பிரிய வேண்டியவர், உங்க ஓசா இருந்த மேனேஜர் மாறிடுவாங்க. சில நேரத்துல பேரண்ட்ஸும் ஸ்டெப் பேக் பண்ணிட்டு நீங்க தனியாவே பண்ணுங்க அப்படின்னு விட்டுருவாங்க. இது நடக்கிற அந்த மொமெண்ட்ல பார்த்தா நம்மள அபேண்டன் பண்ணிட்டாங்க, தனியா விட்டுட்டாங்கங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் நம்மளை விட்டுட்டு போனாங்க, ஏன் இப்ப நம்ம கூடவே இல்லை, ஏன் இதெல்லாம் நான் தனியா பண்ணணும் அப்படின்னு உட்காந்து நீங்க ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் காலம் ஓடி போனதுக்கு அப்புறம் திரும்பி பாத்தீங்கன்னா தான் நீங்க இந்த விஷயத்தையே ரியலைஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் நடந்தனால தான் நீங்க இன்னைக்கு சொந்த காலில் நிக்கிறீங்க. நீங்க நினைக்கிறக்கே பயந்துட்டு இருந்த அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் இப்ப நீங்க எடுத்திருக்கீங்க. உங்களுக்குள்ளேயே இருந்துச்சா அப்படின்னு தெரியாத ஒரு ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க கான்பிடென்டா, கேப்பபிளா, இன்னும் இண்டிபெண்டா இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களை ஒருத்தர் இறுக்கமா புடிச்சிட்டு இருந்தனால எல்லாம் அல்ல, உங்களை லெட் கோ பண்ணனாலதான். கண்டிப்பா லைஃப்ல பீப்புள் வருவாங்க, வந்த வேகத்துல போகவும் தான் செய்வாங்க. கண்டிப்பா அது பெரிய லாஸும் தான். ஆனா அதுதான் அந்த ஹேண்டில் பார பிடிக்காம இருக்கிறப்போ நீங்க யாருன்னு உங்களையவே டிஸ்கவர் பண்ண வச்ச மொமெண்ட்ஸா இருக்கு. அப்பதான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, நம்மளை விட்டுட்டு போனதெல்லாம் நம்ம லெஃப்ட் பிஹைண்ட் ஆகிறதுக்கு வேண்டி இல்ல, நம்ம மூவ் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குது அப்படின்னு.